கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 110 சங்கீதம் 4 வசனம். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த 110 சங்கீதம் 4 வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டு நீ மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி இருப்பார் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமல் இருப்பார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மெல்கிசேதேக்கின் முறைமை என்று சொல்லும்போது, அந்த மெல்கிசேதேக் என்று சொல்லும்போது மெல்கிசேதேக் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வம்ச வரலாறு இல்லாதவர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த மெல்கிசேதேக் என்று சொல்லுவோம், அந்த பரிசுத்த ஆவினால் நாம் என்ன பண்ண வேண்டும்? இந்த உலகத்தில் அவருக்கு ராஜாக்களும் ஆசாரிகளுமாக மாற்றப்படுகிறோம். அப்போ நாம் தேவனுடைய அந்த பெரிதான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது, தேவனுக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய பிள்ளையாக அவருடைய வல்லமினால் பரிசுத்த ஆவியால் நிறைக்கப்படும் போது நாம் அந்த மெல்கிசேதேக் அனுபவத்துக்குள்ளே கடந்து வருகிறோம். நம்ம அப்போ யாருக்காக வாழ்கிறோம்? இயேசு கிறிஸ்துக்காக மாத்திரம் இந்த பூமியில் வாழக்கூடியவர்களாக நாம் மாற்றப்படுகிறோம். அப்போ அந்த மெல்கிசேதேக்கின் அனுபவம் என்று சொல்லும்போது பரிசுத்த ஆவினால் நிறைந்து ஒவ்வொரு நாளும் தேவனுக்கென்று செயல்படுவது, மனமாறாமல் இருப்பது, அவருடைய மனதில் உள்ளதை நிறைவேற்றவே நாம் ஒவ்வொரு நாளும் மனமாறாமல் இருந்து அவருக்காக பிரயாசப்படுவதை காண்பிக்கிறது. அவருக்காக நம்முடைய நாட்களை, நேரங்களை, நம்முடைய நினைவுகளை எல்லாவற்றையும் செலவிடுவதை காண்பிக்கிறது. அப்போ நம்ம உள்ளான மனிதனில் உள்ள நம்முடைய சுயமான எண்ணம், சிந்தைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக தேவனுடைய சிந்தையை நமக்குள்ள காணப்பட்டு நாம் தேவ சிந்தையில் நிறைந்தவர்களாக இந்த பூமியில் நாம் செயல்பட வேண்டும். இதுதான் மெல்கிசேதேக்கின் அனுபவம். அப்போ இந்த மெல்கிசேதேக்கின் அனுபவத்தை இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் பெற்றுக்கொள்ள விரும்ப வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையில் இந்த மெல்கிசேதேக்கின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் பலவிதமாக எப்படி என்ன பண்ணுறாங்க? பலவிதமான கஷ்டங்கள் மத்தியில், நெருக்கங்கள் மத்தியில், அங்கலாய்ப்பு மத்தியில் ஓடி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அவங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கஷ்டங்கள், துன்பங்களுக்கு காரணம் என்ன? அவங்க அந்த மெல்கிசேதேக்கின் அனுபவத்துக்குள்ளே கடந்து வர விரும்புவதில்லை. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவதை விரும்புவதில்லை. அவர்கள் தங்களை தாங்களே நடத்தி கொள்வார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இருக்காது? தேவ நடத்திப்பு இருக்காது, தேவ ஆலோசனை இருக்காது, தேவனுடைய மனதில் உள்ளதை பிரதிபலிக்க அவங்க விரும்புவதில்லை. இதனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவங்களுக்கு ஒரு சில தடைகளை, நெருக்கங்களை, பிரச்சனைகளை அவ்வப்போது அனுப்பி அவங்க அந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து வரும்படியாக உணர்த்தி காண்பித்து கொண்டே இருப்பார். பரிசுத்த ஆவியான அவங்க மத்தியிலிருந்து அவங்களுக்கு என்ன பண்ணுவார்? அன்பு நிமித்தமாக அவங்களோடு மன்றாடி கொண்டே இருப்பார். நம்முடைய ஆண்டவர் அதிகம் அன்புள்ளவராகவே இருக்கிறார். அப்போ அந்த அன்பு நிமித்தம் தான் அவர் என்ன பண்ணுறாரு? நம்மிடத்தில் அவர் ஒவ்வொரு நாள் நம்ம எப்படியாவது அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க செய்ய வேண்டும் என்று வாஞ்சியோடு தாகத்தோடு நம்ம மத்தியில் அவர் இடைப்படக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் இந்த நாளில் கூட நாம் எப்படி காணப்படுகிறோம்? அந்த பரிசுத்த ஆவியினுடைய பெரிதான நிறைவு நமக்குள் உண்டாயிருக்கிறதா? பரிசுத்த ஆவினால் நிறைக்கப்பட்டவர்களாக நாம் ஒவ்வொரு நாள் நடத்தப்படுகிறோமா? நாம் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை இந்த நாளில் கூட நாம் சிந்தித்து ஆராய்ந்து தேவனுக்குள் அந்த பரிசுத்த ஆவின் வல்லமையினால், சத்துவத்தினால நாம் மூடி மறைத்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவின் வல்லமையின் சத்துவத்தினால் நிறைந்தவர்களாக ஜீவிக்க நாம் ஒவ்வொரு நாளும் விரும்ப வேண்டும். அதனால் தான் எபேசியர் 6:10 கூட வாசிக்கிறோம், கடைசியாக சகோதரர்களே என் சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுங்க என்று சொல்லி அங்கே அந்த எபேசிய நிறுவக்காரன் மூலியமாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், நம்மை எச்சரிக்கிறார், நம்மை பலப்படுத்த விரும்புகிறார், நம்மை உற்சாகப்படுத்த விரும்புகிறார், நம்மை தைரியப்படுத்த விரும்புகிறார், நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். அதனால் அந்த கடைசி நாட்கள் கூட அந்த மெல்கிசேதேக்கின் அனுபவமாகிய பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாக நாம் ஆண்டவருக்கு என்று செயல்பட விரும்புவோம். கர்த்தர் தாம் இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜபம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை நீ எங்களோடு பேசுகிற நல்ல வசனங்களுக்கு ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, அந்த மெல்கிசேதேக்கின் அனுபவத்தை எங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்க பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாக ஆண்டவரே உமது மனதில் உள்ளதை நிறைவேற்ற எங்களை ஒவ்வொரு நாள் ஆயத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. சத்துவத்தினால் வல்லமையினால் நிறைத்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நாளை ஆசீர்வதிங்க. கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.